ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திலகா கிச்சன்ல இருந்து திலகா பேசுகிறேன். வாட்டர்மெலன் ஜூஸ் போடலாமா? வாங்க, ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜூஸ் போடலாம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர்மெலன் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கொஞ்சம் ஒயிட் சுகர் போட்டுக்கலாம். அவங்கவுங்க ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். பழத்தை பொறுத்தும் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்ல கலர் வேணும் அப்படின்னா ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எங்களுக்கு நான் ஊற்றலை, அப்படியே தான் பண்ண போகிறேன். ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பெரிய பெரிய துளையாக இருக்கிற வெடிக்கட்டராக எடுத்துக்கணும். ஏன்னா ஃபுல்லுமே போயிடுச்சுன்னா நமக்கு எந்த வித சத்தம் இருக்காது. இப்போ இதில் சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது கடல் பாசி, பாதாம் பிசின் இது கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு. ஐஸ் கியூப்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வெள்ளரி விதை, நட்ஸு இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இந்த சம்மருக்கு இதை குடிச்சு பாருங்க. அடுத்த ஜூஸ் ரெடி பண்ணலாம். இது கீர்னி பழம் ஜூஸ் தான் போட போகிறோம். வாங்க, இந்த பழத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கீர்னி பழ விதை இதை நான் கடையில் வாங்கினேன். இதுவும் பாதாம் பிசின் எவ்வளோண்டு இருக்கு பாருங்க. இது ரெண்டுமே எவ்வளோங்க? 120 ரூபாவா? 120 ரூபா. நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு இந்த பழம் கட் பண்ணும்போது இதில் விதை இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிடலாம். அந்த விதையை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து நீங்கள் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நல்லா விட்டு அலசுனீங்கன்னா அதில் இருக்கிற இதெல்லாம் வந்துடும். அப்புறம் விதை மட்டும் மிஞ்சும். அதை நம்ம வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் ஒரு தட்டை வச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா அலசுனீங்கன்னா இதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கொட்டை மட்டும் நிற்கும். வெயிலில் காய வச்சா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சுத்தமாக கிடைக்கும். இதை நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கடையில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு இது இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம்ல அவசரத்துக்கு. இப்போ தோல் எடுத்துட்டு இந்த பழத்தை நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். தோல் எடுத்துட்டு பார்க்கலாம். தோல்லாம் எடுத்துட்டு கீர்னி பழத்தை கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஜூஸுன்னு வரும்போது சுகர் ஆட் பண்ணலாம். பழமாக சாப்பிட்டா அது தேவையில்லை. ஏன்னா சுகர் நம்மளுக்கு ஹெல்த்தி கிடையாது.
பால் வந்து ஒரு கிளாஸ் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை அரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வெடிக்கட்ட வேண்டாம். இதில் கொஞ்சம் பாதாம் பீஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரே ஒரு இனுக்கு எப்படி சொல்கிறது பாருங்க, இந்த பாதாம் பீஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து 1 2 போட்டாலே உங்களுக்கு அந்த கிண்ணம் நிறைய புசு புசுன்னு ஆகிடும். நைட்டில் ஊற வச்சுக்கலாம். இது வந்து சப்ஜா சீட்ஸு. இது 1 ஸ்பூன் போட்டாலே போதும். ஒரு நாளைக்கு அவ்வளோதான் எடுத்துக்கணும் நம்ம. கேர்னி பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கேர்னி பழம் ஜூஸ், இந்த வாட்டர்மெலான் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜூஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.